அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு இந்த பிரபஞ்சமும் நானும் என்ற தலைப்பின் கீழே மூன்றாவது பகுதியாக கொஞ்சம் ஸ்பார்க் ஆனதை பதிவு பண்ணுறேன். அந்த இடத்துல எப்படின்னா, இப்போ நம்மளுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஃபில்டு வித் எனர்ஜி தான். அந்த ஒன்று தான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. கடவுள், பிரம்மம், ஆத்மா, அப்புறம் பிரபஞ்சம் எல்லாமே நாம் சிந்திச்சு பார்த்தோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி ஃபில்லப் தான். அந்த எனர்ஜி ஃபில்லப்பில் தான் நம்மளுடைய இயக்கமே இருக்குது. அதில் கான்சியஸ் எனர்ஜியா, சப்கான்சியஸ் எனர்ஜியா, அல்லது சுப்ரீம் கான்சியஸ் எனர்ஜியா, அல்லது சூப்பர் கான்சியஸ் எனர்ஜியா, இந்த மூணு தான் இந்த கான்செப்ட். நாம் இப்போது பசிக்குது, சாப்பிட்டு வர்றோம், சின்ன விஷயங்கள் தான். சாப்பிட்டோடனே வி கெட் எனர்ஜி டியூ டு தி ஃபுட்டு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அதே நேரத்துக்கு நமக்கு ஒரு தென்றலான ஒரு காற்று, குற்றாலம் போன்ற அருவிகளில் நாம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் பாடியை. அதே மாதிரி நம்ம நல்லா தூங்கி எழுந்திருக்கிறோம், கனவற்ற உறக்கம், நன்றாக தூங்கி எழுந்திருக்கிறோம், வி கெட் எனர்ஜி. பட் ஒன்று மட்டும் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறோம். எனர்ஜி ஒன்றால தான் நம்ம இயக்கமே. இது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த எனர்ஜி எதோட ரிலேட் பண்ணும்போது, ஃபிசிக்கலாக ரிலேட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உணவு, நமக்கு நல்ல சூழலான சுவாசம் உள்ள, காற்று உள்ள, தெளிவான காற்று உள்ள பஞ்சபூதங்கள், அதான் காற்று, நீர், நெருப்பு அப்படி வச்சுக்கோங்களேன், பூமி. இது ஒரு விஷயத்தில் நமக்கு ஃபிசிக்கலாக டைரெக்டாக என்ட்ரி ஆயிரும். பட்டு எங்கே எனர்ஜி 24 ஹவர்ஸும் கலையாமல் இருக்கிற ஒரு இடம், நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய கான்சியஸாக இருக்குமா, சப்கான்சியஸாக இருக்குமா, சூப்பர் கான்சியஸாக இருக்குமா. அதை நிறைய காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ்னுவாங்க, காஸ்மிக் எனர்ஜின்னுவாங்க. இப்போ நம்ம நேரடியாக வந்துட்டோம்னா அதெல்லாம் ஃபிசிக்கல் எனர்ஜியில் நமக்கு கிடைக்கிறது. எது? ஃபுட்டு, காற்று. ஃபிசிக்கலை நம்ம உணர்றோம் இல்லைங்களா? நல்ல காற்று, சுவாசம் அப்படி வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தானே. நல்ல தண்ணீர். பட் இதில் உங்களுக்கு எப்படின்னா ஃபிசிக்கல் எனர்ஜியை கீப்பப் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் கான்சியஸாக இருக்கக்கூடிய எனர்ஜி. அந்த கான்சியஸ் எனர்ஜியில் எல்லாமே உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் வரும், ஃபீலிங்ஸ் வரும், சந்தோஷம் வரும், அதில் கொஞ்சம் துக்கம் வரும், எல்லாமே வரும். நவரசங்களும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறதுக்காட்டி எல்லாருக்குமே கிடைக்கும். நல்லா சாப்பிட்டோம்னா ஒரே வார்த்தை தான், நல்ல உணவு எடுத்துக்கங்க, முடிச்சுக்கோ. பட் அந்த மூணு கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் எனர்ஜி அதில் சப்கான்சியஸ் எனர்ஜியும் இந்த சூப்பர் கான்சியஸ் எனர்ஜியும் நம்மளுடைய எண்ணங்களை மட்டுமே பொறுத்திருக்கு, நம்மளுடைய அறிவை மட்டுமே பொறுத்திருக்கு, நம்மளுடைய மனச்சாட்சியை மட்டுமே பொறுத்திருக்கு, நம்முடைய மரபணு திறன்களை மட்டுமே பொறுத்திருக்கு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே பொறுத்திருக்கிறது, நம்மளுடைய காலம், இடம், பொருள் எல்லாத்தையும் பொறுத்திருக்கு. இந்த சப்கான்சியஸ் எனர்ஜியையும், தட் இஸ் இவங்க சொல்கிற சுப்ரீம் கான்சியஸ்னஸ், அந்த காஸ்மிக் எனர்ஜியையும் நம்ம ஹவு டு ஐடென்டிஃபை இட் அண்ட் ஹவு டு கிளாசிஃபை இட் அண்ட் ஹவு டு சென்ஸ் இட் அண்ட் கிளாசிஃபை இட் அண்ட் சேனலைஸ் இட்டில் தான் நாம் எவர் டேர்ம் எனர்ஜியாக இருக்க முடியும். எவர் டேர்ம் எனர்ஜினா தட் இஸ் ஃபுல் எனர்ஜியாக இருக்க முடியும். அந்த எனர்ஜி பணத்தாலேயோ, பொருளாலேயோ, வசதினாலேயோ, சாப்பாட்டினாலேயோ வருவதல்ல. அப்போ சப்கான்சியஸ் எனர்ஜிக்கும் சூப்பர் கான்சியஸ் எனர்ஜிக்கும் நாம் என்ன செய்யணும்னா, எப்போவெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் ரிலேட் ஆகுதோ,
அது தம்மபதத்தில் சொன்னது மாதிரி சரி, யத் பவாசி தத் பவசி, எண்ணுகிறபடியே ஆகிறாய் என்று சாத்தியாயினி உபனிஷத்தில் சொன்னது மாதிரி, மனம் போல் வாழ்வுன்னு சொன்னது மாதிரி, எண்ணம் போல், இந்த விஷயத்தை நாம் எப்போவுமே பண்ணுறது. உதாரணமாக பாருங்கள், சாப்பிடும்போது கொஞ்சம் கான்சியஸாக சாப்பிட்றவங்கன்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்கள், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் எல்லாம் பார்ப்பாங்க. அது குறிப்பாக இந்த சுகரில் இருக்கவங்க பாருங்கள், சுகரில் இருக்கவங்க, பிளட் ப்ரெஷரில் இருக்கவங்க, அல்லது கொழுப்பு சிக்கலானவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி லெவலில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. எந்த தெளிவோ அது சாப்பிடும்போது, இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு இதுக்கு மேலே சாப்பிட்டா கிடினஸ் வந்துருவாங்க, இல்லை சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க, இல்லை அளவாக சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா இல்லையா? என்ன ஐடென்டிஃபை பண்ண, இந்த உணவு தான் நான் எடுத்துக்கிறோம். நிறையா சுகர் சாப்பிட்டவங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தர், இல்லை எனக்கு பிளாக் காஃபி கொடு, பிளாக் டீ கொடுன்றாங்க. அப்போ இதை அவாய்ட் பண்ணுறாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சூப்பர் கான்சியஸ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய, சுப்ரீம் கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய, சைக்கிக் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய, ஆத்மா என்று சொல்லக்கூடிய, தெய்வீகத்தன்மை என்று சொல்லக்கூடிய, கடவுள் தன்மை என்று சொல்லக்கூடிய, பிரபஞ்ச அனுபவம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்குள்ள அந்த 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 வேவ்ஸ், அந்த வைப்ரேஷன்ஸ் என்டரிங்கை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்க, கான்சியஸாக இருக்கீங்க. வென் யூ ஹாவ் அ மணி, அந்த மணியை எப்படி செலவழிக்கணுமோ அவ்வளவு கான்சியஸாக இருப்பீங்க. அது கடைசியிலேருந்து மேலே இருக்கவங்களுக்கு வச்சுங்க. ஒருவேளை அந்த மென்டலி ரிட்டார்ட் தான் பணத்தை தூக்கி போடலாம், அல்லது உச்சக்கட்ட சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி நிலை அடைஞ்சவங்க வேணால் பணத்தை தொடமாட்டின்லாம் சொல்லலாம். பட் எந்த மனிதனும், ஒரு பிச்சைக்காரன் உட்பட, பணம்னா அவனை பார்த்துடலாம், நீங்கள் பணத்திலே பார்த்துடலாம், அப்படி ஃபயராக இருப்பான். அதுலேயும் குறிப்பிட்ட இனத்தவர்கள்லாம் அந்த பணத்துக்கு, அது ரைட்டு, அது அவங்க பெரிய விஷயம், பிஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் உங்கள் உடம்புக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறதுனால தான் இன்றைக்கி மருத்துவர்களுக்கு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலாக விதின்னு சொல்கிறது, அதுக்கு பதிலாக காலம்ன்றது, அதுக்குள்ளே பிளானட்ன்றது, அதை அப்படியே கம்பேர் பண்ணிப்பாங்க. எந்த ஆடும் மாடும் ஹார்ட் அட்டாக் சின்ன விஷயந்தான் சொல்கிறதுக்கெல்லாம். அப்போ என்ன அர்த்தம், நம்ம கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் அழிச்சிருக்கோம்ன்ற கான்சியஸ்னஸ் வருதான்னு பாருங்களேன். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் ரகசியமே இல்லை, ஒன்றும் பெரியது இல்லை. அப்போ அந்த 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 ஐடென்டிஃபிகேஷன் வர வர ஹோல் சிஸ்டமே முதல்ல நீங்கள் கான்சியஸ் லெவல்லேருந்து சப்கான்சியஸ் லெவலில் போய் இது பண்ணும். இவங்க சப்கான்சியஸில் பதிஞ்சிருக்கு, அது பதிஞ்சிருக்கு, இது பதிஞ்சிருக்கு. சப்கான்சியஸுடைய ஆக்டிவேஷன் நீங்கள் டு யூ ஃபீல் இட், டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் கண்டினியூவஸ்லி, கன்சிஸ்டன்ட்லி. அப்போ நீங்கள் ஒரு 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 சாப்பாடை போட்டிங்கன்னா, நான் சொல்கிறதுல நிறைய பேருக்கு முரண்பாடு கூட இருக்கலாம். சாப்பாடை போட்டிங்கன்னா அந்த சாப்பாடு போய் ஹவு இட் செக்ரிகேட்ஸ், ஹவு இட் கன்வெர்ட்ஸ் இன்டு எனர்ஜி, ஹவு இட் என்டர்ஸ் இன்டு தி செல்ஸ், தட் கிவ்ஸ் எனர்ஜி. அவ்வளோதானே? அப்படியே தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டு இருக்கு, குடித்த உடனே தண்ணி தாகத்தில் இருக்க H2O அதெல்லாம் கெமிஸ்ட்ரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேணாம். சம்திங் இஸ் தேர். ஒரு லேமேனாக பேசி பாருங்கள். உள்ளே போகுது, அதை வேலையை பார்க்குது, அது ஆக்டிவேட் பண்ணுது, நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். சேம் திங் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்துலையும், தம்மபதத்தில் சொன்னது மாதிரி, நம்முடைய எண்ணம் தான் நாம். யத்பவாசி தத்பவசின்னு சொன்னது மாதிரி, நம்முடைய எண்ணுகிறபடியே தான் நம்ம ஆகிறோம். வள்ளுவன் சொன்னது மாதிரி, எண்ணியது எண்ணியவாறு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெரியன்னு அந்த தாட் தான். தாட்டே இல்லாத ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்க. கனவற்ற உறக்கத்தில் தாட்டே கிடையாது. அதே மாதிரி தியானத்தினுடைய உச்சத்தில் ஆல்ஃபா போய் பீட்டாவிலேருந்து, காமாவிலேருந்து பீட்டா கன்வெர்ட் ஆகி, பீட்டாவிலேருந்து ஆல்ஃபா கன்வெர்ட் ஆகி, ஆல்ஃபாவிலேருந்து பீட்டா கன்வெர்ட் ஆகி, டெல்டா கன்வெர்ட் ஆகி போய்கிட்டு இருக்க நேரத்தில் வி ஃபர்கெட் த ஹோல் ஸ்பேஸ் அண்ட் டைம். தட் இஸ் ட்ரான்செண்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம். அந்த பிளேஸில் we are not in a position of
பேட் வைப்ரேஷன்ஸ் ஆர் எனி வைப்ரேஷன்ஸ், அதை அப்படியே தூக்கி போடுங்க. நம்ம எந்த நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? எந்த நேரம் கனவற்ற உறக்கத்தில் இருக்க முடியுமா? அது இயற்கை கொடுத்தது. ஆனால் நாம் ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி நீங்கள் தெர்மாமீட்டர் மாதிரி உங்கள் தாட்டுடைய ஃபோர்ஸுடைய இதை புரிஞ்சிக்கினா தான் நீங்கள் இந்த சப்கான்சியஸையும் சூப்பர் கான்சியஸ்னஸையும் இது ரெண்டும் இணைஞ்ச பிறகு பிரபஞ்சத்தோடு இணைகிற சில விஷயங்களை புரிய முடியும். நிறைய வர வேண்டியது இருக்குது. பிரபஞ்சம் என்னமோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் நினச்சதெல்லாம் கொட்டுறதில்லை. நீங்கள் நினைக்க வேண்டியதை நேர்மறையாக, உண்மையாக, சத்தியமாக, அன்பின் வடிவமாக, அது தர்மபதத்தை நல்லா சொல்கிறார், தூய உணர்வோடு, தெளிவான உணர்வோடு, மனம் எந்த விதமான சலனமற்ற இருக்கக்கூடிய உண்மை. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங்னே போயிட்டுருக்கணும். எப்போவெல்லாம் உங்களுக்கு செகண்ட் தாட் வருதோ, தேர்ட் தாட் வருதோ, ஃபோர்த் தாட் வரும், நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். எதை எடுத்தாலும் டவுட்ஸ் வருதோ, அதுக்கெல்லாம் காரணம் பொய்மையாக இருக்கும், அல்லது மாயையாக இருக்கும், அல்லது கற்பனையாக இருக்கும், அல்லது ஃபெய்த்தாக இருக்கும், அல்லது மூட நம்பிக்கையாக இருக்கும். இதை அடுத்தது கூட இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த 3 கான்சியஸ்னஸில் சாதாரணமாக கான்சியஸாக இருக்கிறத விட்டுருங்க. அப்போ இதை ஐடென்டிஃபை. அப்போ ஒவ்வொரு தாட்டும் உங்களுக்கு தெரியும். ஒலிக்கு கூட 1,86,000 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இருக்குன்றாங்க. ஆனால் தாட்டுக்கு அதை காட்டிலும் வேகமாக பரவி போயிடும். அதைத்தான் டெலிபதின்றாங்க, அந்த பதி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு இன்சிடென்ஷியலாக திங்க் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது இன்சிடென்ஷியலாக திங்க் பண்ணுறது ஒரு பகுதி. ஆனால் when you are identifying and classifying and channelizing your that is thought, intelligence and everything, conscience, எல்லாத்தையும் when you relate with subconsciousness, அந்த இடத்துக்குள்ள உள்ளே போகும்போது உங்களுக்கு சம்திங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓஹோ இதுதான், அதன் மூலம் என்ன கிடைக்கும்ன்றதான் கான்செப்ட். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் அதனுடைய விளைவை கரெக்டாக உருவாக்கும். நீங்கள் சாப்பிட்றது எப்படி எக்ஸ்கிரீட்ரி ஆகுதோ, மூச்சு இழுக்கிறது எப்படி எக்ஸ்கிரீட்ரியாக வெளியே போகுதோ, அப்படியே ஒவ்வொன்றும் உங்களுடைய ரத்தத்தினுடைய ஓட்டம் எப்படி போய் அதில் செக்ரிகேட் ஆகுதோ, இதே மாதிரி ஒவ்வொரு தாட்டுக்குள்ள இந்த மைக்ரோவேவ் சென்சிட்டிவிட்டி நமக்கு வரணும். மென் உணர்வு வரணும். ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் யாரும் செய்ய முடியறதில்லை. புத்தர் சொன்னது மாதிரி புலன்களினாலும் பொறிகளினாலும் சுகம். உடனே சாமியாரை போடணும். பட் நாம் என்னன்னா, நாம் போய் மருத்துவர்கள்ட்ட கம்ப்ளீட்டாக இழக்கிறதுக்கு காரணம் நம்ம அந்த தாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் இன்டிவிசிபிள் இருக்கும்போது இப்போ டிவிசிபிள் ஆகி வந்துருச்சுல. இது மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்க உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 year ஆகும். ஏன்னா வருஷக்கணக்காக மெடிடேஷன் இருக்கவங்க இது ரீச் ஆகலை இன்னும். அது அப்படியே ஒரு கற்பனையிலே ரீச் ஆகி மயக்கத்தில் மறுபடியும் ஆயிடுறாங்க. இது அப்படி இல்லை. தியானமற்ற தியானம்னு அதான் சொல்கிறோம். ஒவ்வொரு நொடியும் எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்குரிய பொறிகளோடும் பொருட்களோடும் உறுப்புகளோடும் அந்த செயலை மட்டுமே நினைத்து ஒரு உணர்வோடு ஒரு நொடி கூட வீணாக்காமல் அதை உண்மையாகவும், அதான் முக்கியம், உண்மையாகவும் ஒழுங்காகவும் செய்து முடிக்கணும். அந்த உண்மைன்னு வரும்போது எல்லாருக்குமே கர்மயோகம்ன்ற போது ஒருத்தர் கூட ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட சொன்னார், நானும் கர்மயோகத்தில் தான் இருக்கேன். எதுனா காசு பார்க்குறதுல, அது கர்மயோகம் கிடையாது, அது காசு யோகம். ஒவ்வொரு அனுபவமான செயலிலும் ஒவ்வொரு அனுபவமான நிகழ்விலும் அந்த உண்மையும் சத்தியமும் அன்பும் நேர்மையும் கருணையும் இரக்கமும் ஈரமும் வந்துடணும். அப்போ சொன்னோடனே இதெல்லாம் யாருக்குமே வராது சார். வராதனால தானே இப்போ மாட்டிக்கிட்டு கிடக்கிறோம். எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தர் செஞ்ச தப்பு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மெட்டீரியல் வேலையில் என்னென்னலாம் செஞ்சால் சுகமாக இருக்க முடியும்
அதுக்கு என்னென்னலாம் செஞ்சுட்டு கடைசியில் அதுவும் ஒன்றும் இல்லைன்னு கடைசியில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு செய்தி. பட் நாம் 24 ஹவர்ஸும் எனர்ஜியோட, 24 ஹவர்ஸும் படைப்புத்திறனோட, 24 ஹவர்ஸும் நாம் இயங்கணும்னா இந்த 2 கான்சியஸ்னஸை நாம் நம்மளுடைய எண்ணங்களினால், நம்மளுடைய அறிவினால், நம்முடைய நுண்ணறிவினால், பகுத்தறிவினால் செயல்படும் போதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா, அதுக்கு உதாரணத்துக்கு தான் இப்போ சொல்கிறேன். நான் இப்போ இதை பேசுகிறேன். இது பேசும்போதே எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்னா, இந்த பேசுகிற விஷயம் நமக்கு தெரிந்ததை, அனுபவத்தை ஒரு சின்ன ஹிடன் அஜெண்டா இல்லாமல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி வந்தது தான் திருக்குறள், அப்படி வந்தது தான் கம்பராமாயணம், அப்படி வந்தது தான் 64 கலைகளும். ஸோ இது எனக்கு ஸ்பார்க் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.